உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக ஜென்ம குரு ஒரு பக்கமாக இருந்து, அதே நேரத்தில் 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தும் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இல்லாத ஒரு நிலை. எப்படின்னா, கஷ்டப்பட்டீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க, உழைப்பு ஏனோ தானும் இல்லை, கடின உழைப்பாளியாக இருந்தும் கூட நாம் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படியே ட்ராப் ஆகுது, டவுன் ஆகுது. ஏன், எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். உங்களோட ட்ராவல் பண்ணவங்க, உங்களை பார்த்து செயல்பட்டவங்க, இன்றைக்கி அவங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி நல்லா இருக்காங்க. ஆனால் எல்லா வித டேலண்ட்டையும் திறமையும் எல்லாத்தையும் கொண்டு, ஆனால் இங்கே எந்த விதத்துலேயுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியலையேன்ற ஒரு மன வருத்தமும் வலியும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட மன அழுத்தங்களுக்கும் சரி, நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு ரிசல்ட் கிடைக்காத ஒரு நிலைக்கும் சரி, அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு குடும்பத்தோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்க முடியாமல் உழைப்புன்ட்டு உங்களை சார்ந்தவங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுலேயும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்து இன்றைக்கி குடும்பத்துலேயும் ஒரு சலசலப்பு உருவாயிடுச்சு. இது இங்கே எதுலேயுமே யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலை. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, நமக்கு வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார் அப்படின்ற அளவுக்கெல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது. எப்படின்னா, ஒரு பக்கம் 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை டைரெக்டாக உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் விழுது. அடுத்தது அந்த பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் விழுது. 4ஆம் பாவன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானம்ன்றது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒரு இடம். அந்த 2 சம்மந்தப்பட்ட இடம் பாதிக்கப்படுது. ஒன்று, இது இந்த விதத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். மறு விதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் சரி, பூமி சம்மந்தப்பட்ட வீடு வரைக்குமே சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இதையும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டுக்கு லோன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளோ, அதில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ தந்து அதனால் மன உளைச்சலுக்கு அடையக்கூடிய நிலைமையும் உண்டாயிருக்கும். ரெண்டாவது, வாங்கின இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோ பணத்தையும் கொடுத்து கடைசியில் கிரையும் பண்ண முடியல. கிரையும் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அதில் நிம்மதியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அதை விற்கணும்னு பார்த்தா அதில் சில பிரச்சனைகள் எழுத்துப்பூர்வமாக இருக்குது. இந்த மாதிரியான சில குழப்பங்கள், இதையும் தாண்டி இன்னும் டீப்பாக யோசித்தோன்னா, இன்றைக்கி நம்ம விற்கணும்னு நினச்சி எல்லாம் சரியாக இருந்தும் கூட அது சரியான விலை வரலைன்ற ஒரு வேதனை. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த மிதுனராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் இருக்கிறது கொடுத்தாவது நாணய நம்பிக்கையை காப்பாற்றுன்னு நினைக்கக்கூடியவங்க, அதுலேயும் பிரச்சனை. இதில் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு மன நிறைவோடு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா, அந்த இடத்துல போனதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல, குழப்பமாகவே இருக்குது. எதுலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஏதோ ஒரு நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும் சூழ்ந்து இருக்குது. எதிர்காலத்தை அட்வான்டேஜை யோசிக்கக்கூடியவங்க நீங்கள். அதை பற்றி யோசித்து அதுவே ஒரு மன அழுத்தமாக மாறி படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவன் நம்மளை விமர்சனம் பண்ணிடுவானா, நம்மள ஒரு கேள்வி கேட்டுருவானோன்ட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதியிலையும் பல நெருக்கடிகள் சூழ்ந்து நிற்குது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்வையால் இருக்கக்கூடிய தாக்கம் உங்களுக்கு அழகாக குறைய போகுது. எப்படி, உச்சகுரு 2ஆம் பாவத்தில் நிற்கிறது, இருக்கிற ராசியில் 2ஆம் பாவத்தில் குரு நிற்கிறதுனால 12 ராசியிலையும் ஃபஸ்ட் கிளாஸான இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடியதே இந்த மிதுனத்துக்கு தான். அதுலேயும் அந்த உச்ச குரு அந்த இடத்துல நின்று இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை டோட்டலாக ட்ராப் பண்ணும்போது அது மிகச்சிறந்த பாக்கியமாக உங்களுக்கு மாறப்போகுது. எப்படி மாறும், அந்த பாதிப்புகள் இத்தனை நாள் கொடுத்த அந்த சனி பகவானால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4ஆம் பாவத்தில் அழகாக உங்களுடைய பிரச்சனையை சால்வ் ஆக போகுது. எப்படின்னா, வீடு கட்டி பாதியில்
விற்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கே, கட்ட முடியுமான்னு நினச்சவங்க வீடு கட்ட போகிறீங்க. பூமி இருக்கக்கூடிய பூமியில் டாக்குமெண்ட் பிரச்சனை, வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நினச்சவங்க, உங்களுக்கு மறைமுக எதிரிகள் டைரெக்டாக உங்களை மோதி ஒன்றும் பண்ண முடியல, வெவ்வேறு விதமாக சில விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை டவுன் பண்ண அப்படின்னு நினச்சவங்க, அதிலிருந்து விமோசனங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. அதே நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டு லோன் சார்ந்து கட்ட முடியலையே, நெருக்கடிகள் அதிகமாகிடுச்சு, பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு, எங்கே கைவிட்டு போயிடுமோ வீடு அப்படின்னு நினச்சவங்க அதை தக்க வச்சுக்குவீங்க. வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய தொழில் அல்லது வேலை சார்ந்த ரீதியில் உயர்தர வளர்ச்சியை அடைய போகிறீங்க. அதே சமயம் இந்த 4ஆம் பாவம்ன்றது சுகஸ்தானம். ஏதோ ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆராய்ந்து மன உளைச்சல்களால் தூக்கம் கெட்டு இன்றைக்கி ஆரோக்கியமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை சந்தித்த மிதுனராசி அன்பர்கள் அதிலிருந்து அழகாக வெளியில் வர போகிறீங்க. உங்கள் சுகஸ்தானம் பலம் பெறப்போகுது. இதனால் சந்தோஷமாக எனர்ஜியோட புத்துணர்ச்சியோடு இறங்கி உங்களுடைய வேலைகளை அழகாக செய்ய போகிறீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேக் இட் ஈஸியாக இறங்கி செயல்பட்டு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அடுத்தது சனி பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் பாவம். 7ஆம் வீட்டில் சனி பார்வை விழுந்தாலே ஃபஸ்ட் கான்டாக்ட்ஸ் கட் ஆகிடும். கான்டாக்ட்ஸ்ன்றது என்ன? உங்களுடைய கிளைண்ட், உங்கள் கிளைண்ட் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் ஏதாவது பிரச்சனை மீண்டும் வந்து அந்த இடத்துல நிற்பாங்க. அவங்க நீங்கள் ஒரு வேலையை செய்தாலும் சரி, நீங்கள் வேலையிலிருந்து ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, நீங்கள் தொழிலிருந்து அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, அந்த பொருள் ரீதியில் அவங்களுக்கு திருப்தி இல்லை, பார்த்தா அது மீண்டும் பிரச்சனை கொடுக்குதுன்ட்டு மறுபடியும் உங்கள்கிட்டயே வந்து நிற்கும்போது அது ஒரு உங்களுக்கு தலைவலியாக மாறி இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சது அந்த வேலையில் தெளிவில்லை, பிரச்சனை, ஏன்னா நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் அது அவங்க சைடில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த மிஸ்டேக்குக்கு காரணம் நீங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் திருப்திப்படுத்த முடியாமல் அப்போ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் டோட்டலாக ட்ராப் ஆகிட்டு இருந்திருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த இடம், அந்த கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் தேர்ட் பர்சனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் உழைப்புன்ட்டு குடும்பத்தோட உங்களால் உங்கள் நேரத்தை ஒதுக்க முடியாததே ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். அப்போது நம்ம நல்லதை நினச்சி நாம் யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இதில் நீங்கள் எந்த தப்பு செய்யாமல் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் அபாட பழிகளால் உங்கள் மேலே விழுந்து அது தேர்ட் பர்சனால் தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாகக்கூடிய நிலைமை. சில இந்த பிரச்சனையை தாங்கிக்க முடியாமல் நாம் ஒன்று பேச அங்கே ஒன்று பேச கடைசியில் பார்த்தா அது பெரிய பிரச்சனையாக மாறி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளைகள் ரீதியில் அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலையேன்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அதை அழகாக ஃபேஸ் பண்ணி வெளியில் வரப்போகிறீங்க. அந்த இடத்துல அவங்களுக்காக நம்ம கடனை வாங்கியாவது படிக்க வச்சோமே, ஆனால் அவங்க நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாகப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க இதுக்கு மேலே ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறாங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறாங்க. இந்த குரு பார்வை அவ்வளோ நல்ல மேன்மைகள் அளிக்கும். இதுக்கு முக்கிய காரணம் பாக்யாதிபதி சனி பகவான் 10ல் இருக்கார். பாக்யாதிபதியை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய பாக்கியங்கள் என்ன? மனைவி, மக்கள், மனைவிக்கு கணவன், பிள்ளைகள். அப்போது இந்த இடம் பலம் பெறும். இதோட நல்ல பாக்கியம் என்னென்னா தொழில், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே அழகாக டாப்புக்கு வரப்போகுது. இது 150 நாட்கள் இருக்க போகுது. ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து 2026 அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். இந்த 150 நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக நினச்சி நடந்த சிரமங்களையோ கஷ்டங்களையோ எண்ணி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராங்காக டீப்பாக இறங்கி செயல்படுங்க. அது வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. இது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம்தான். அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரும். அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குன்றது 100% உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்ப ரீதியில் மருத்துவ பிரச்சனைகளும் ப்ளஸ் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளும், நீண்ட நாள் தீராத பாதிப்புகளும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. ஏன்னா சனி பார்வை விழுந்த இடம் உடைய 12ஆம் பாவத்தில் விழுது. மோட்சஸ்தானம். நீண்ட நாளாக தடப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. நீண்ட நாள் திருமண தடை,
வயதும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப லேட் ஆகுது, எங்கே நம்ம இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறதோன்ற ஒரு பயம், குழப்பம், பதட்டம் இருந்தவங்க அதிலிருந்து அழகாக வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. ஒரு அருமையான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு அமைய போகுது. மூவ் பண்ணுங்க. ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்க போகுது. அதே சமயம் வேலை சார்ந்த ரீதியில் நிறைய பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்சவங்களும் நீங்கள் தான். ஏன்னா அவ்வளோ கரெக்டாக வேலை செய்வீங்க, ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களோட இருக்கிறவங்களும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை கண்டு விட்டால் நீங்கள் நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க, நல்ல நேம் எடுத்துருவீங்க. அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் மேலே அபாண்டமான குழப்பத்தை கொடுத்து நீங்கள் மேலே வராத அளவுக்கு உங்களை அப்படியே மட்டம் தட்டுறதுலேயே இருந்தால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. தன்மானத்துக்கு பங்கம் வந்து அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி நீங்களும் அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் வேலையில் நடந்திருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்காக வந்திருக்கும், ஆனால் வந்த ப்ரமோஷன் கூட தடையாயிடுச்சே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அது கிடைக்க போகுது. வேலை இழந்தவங்க அதிகம் மிதுன ராசி என்பர்கள், அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த மீண்டும் வேலை கிடைக்க போகுது. அதனால் ஒரு நல்ல மனநிறைவை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த குடைச்சல்கள் நீங்கி உங்கள் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வேலையாட்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு தரப்போகிறாங்க. ப்ராஜெக்ட் நிறைய கிடைச்சது வந்ததுன்னு நினச்சி தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி லோன் வாங்கியாவது கொஞ்சம் விரிவுபடுத்தலாம்னு நினச்சி இன்றைக்கி அது விரிவுபடுத்தின நேரம் வந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்ற ஒரு வருத்தம், விளைவு உயர்வால் இன்றைக்கி பல தடுமாட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசி என்பர்களை தான். அந்த நிலையிலிருந்து அப்படியே மாறி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. மொத்தத்தில் உங்களுடைய பொற்காலம் மட்டுமல்ல, இது உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேர போகிறாங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. மூவ் பண்ணுங்க. மொத்தத்தில் வெளிநாடு முயற்சிகள் 12ஆம் பாவத்தில் சனி பார்வை விழுறதுனால பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பெரிய லெவலில் நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடைய போகுது. உங்களை சுற்றி சில விஷயங்கள் உங்களை வந்து பக்கமாக வந்து நிற்குது, அது உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க ஆகச் சிறந்தது. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்க பரலில் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 இருந்துருச்சுன்னா அதை நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் அதை பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.